ஆதி பாரதி சீரியலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஆதி வந்து முழுசாக வாசுவாகவே மாறிட்டாங்க நம்ம பாரதி வீட்டில். செம்ம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். தமிழ் வந்து பாரதி கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா கிட்ட வந்து பேசாமல் சித்தப்பாவை பற்றி உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்படின்னு கூப்பிட வராங்க. அம்மா உன் ஃபேஸ் ஏன் இவ்வளோ டல்லாக இருக்குது, ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறேன், ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்னோடனே கரெக்டாக வந்து துரை வந்துட்டாங்க. சொல்ல முடியாத லெவலுக்கு வந்து பாரதி கிட்ட வந்து பேசுகிறாங்க. தமிழ் சொல்லக்கூடாது, சித்தப்பாவுக்கு வந்து தண்ணி வேணும், அம்மா கிட்டேருந்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து எடுத்து கொடுக்குறாங்க. தமிழை வந்து கையை பிடிச்சி வெளில அழைச்சிட்டு வந்துடுறாங்க. நான் தான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, அம்மாக்கிட்டேயோ யார்கிட்டேயோ தேவையில்லாமல் பேசக்கூடாதுன்னு. அப்படி ஏதாவது ஒரு முடிவு பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் என்ன சொல்லுவேன்னு தெரியும்ல உனக்கு, பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்னோடனே வேணா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் யார்கிட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு குட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாப்புல நம்ம துறை. வாசு அப்பா நான் உன்னை தான் நம்பியிருக்கேன், இந்த சித்தப்பா வந்து அம்மாவை வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது, அதுக்கு நீ தான் வந்து துணையாக இருக்கணும், உன்னை மட்டும்தான் நான் நம்பியிருக்கேன், நான் வேணுன்னா நீ வந்து வருவேல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாரதி வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. லதா கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ வந்து கரெக்டாக தினமும் இவங்களும் வந்துடுறாங்க. மரகதமும் வந்தோடனே நீ பார்த்த வேலையெல்லாம் போகிறோம், நான் மற்ற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் வந்து ரெடி ஆகுமா, இவளை கொஞ்சம் ரெடி பண்ணி விடு அப்படின்னோடனே ஆமாம்மா கல்யாணத்துக்கு வந்து ரொம்ப நீங்கள் தானே 2 பேரும் காரணம் அப்படின்னு லதா வந்து வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி குத்தி காட்டுறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவளை வந்து இப்படி ஒரு மாப்பிள்ளையை நீங்கள் பார்த்து வச்சுருக்கும் போது நான் வந்து அவளை நல்லா அலங்காரம் பண்ணி நல்லபடியாக அழைச்சிட்டு வந்துடுவேன், இதில் உங்களுக்கும் தானே பங்குன்னு தனத்தையும் குத்தி காட்டுறாங்க. சரிம்மா நீ போய் ரெடி பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே நலங்கு டைம் ஆச்சு அப்படின்னோடனே அழைச்சிட்டு போகிறாங்க. வா பாரதி உன்னை ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போனோன்னே அம்மா பாத்தியாம்மா, இவன் வந்து முதல்ல இவளெல்லாம் வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது, நீ பேசாமல் இரு, தேவையில்லாத பேசி இப்போதைக்கு நம்ம பொறுமையாக இருந்து இந்த கல்யாணத்தை வந்து நல்லபடியாக நடத்தணும், அதுதான் நம்மளோட சாமர்த்தியமாக இருக்கணும், தவிர தேவையில்லாதெல்லாம் பேசாமல் அமைதியாக இருந்தால் சரி, அவள் பேசினா பேசிட்டு போட்டோம், அவளோட ஆதங்கத்தை அவள் பேசுகிறா அப்படின்னோடனே பாரதிக்கு வந்து இந்த பக்கம் வந்து வளையல் மாட்டி விட்றாங்க, இந்த பக்கம் வந்து காதில் ஜிமிக்கி இதெல்லாம் மாட்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து அழுதுகிட்டே இருக்காப்புல நம்ம பாரதி. இப்போ பார்த்தியா கண்ணு தேம்பி தேம்பி அழுகுறா. கரெக்டாக வந்து தமிழ் முகத்தை பார்த்தியா வந்து நிற்கிறா, முகமே சரியில்லை அப்படின்னோடனே நீ வந்து துரையை வந்து அவளுக்கு அப்பாவா நீ வந்து ஆக்குறது வந்து எனக்கு சுத்தமாக சரியாக படலை, நீ இப்படிலாம் செய்வேன்னு நினச்சி கூட பார்க்கல, உன் லைஃப்பை பற்றி நீ யோசிச்சேன்னு பரவாயில்ல, ஆனால் தமிழோட லைஃப்பை வந்து நீ இப்படிலாம் ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப தப்பான விஷயம், அவள் காலம் பூரா வந்து வருத்தப்பட போகிறா, நீ வந்து இப்படி செய்யக்கூடாது அப்படின்னா ஹாரன் சத்தம் கேட்குது. ஹாரன் சத்தம் கேட்டோன்னா ஆதி தான் வந்துட்டாப்புலன்னு நினைக்கிறேன்னொன்னே பாரதி தன்னையும் மறந்து குடுகுடுன்னு ஓடி வந்துடுறாங்க வாசலுக்கு வந்து வெல்கம் பண்ணுறதுக்கு. கதவை திறந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து கேசவனும் சாரதாமாவும் வராங்க. வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு நல்லா இருமா, நீ வந்து உன் மனசுபடி நீ வந்து வாழ்க்கை பூரா சந்தோஷமாக இருப்ப, நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி முடிச்சுட்டு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சோடனே கரெக்டாக ரத்னம் வந்துடுறாங்க. வந்தோடனே வாங்க வாங்க உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னப்ப டக்குன்னு காரை விட்டு இறங்குறாப்புல ஆதியை கண்ணு தேடுது பாரதி. இறங்கினோன்னே பார்க்குறாங்க. அந்த மனக்கோலத்தில் வந்து பாரதியை பார்த்தோன்னா வந்து ரொம்ப தவிக்கிறாப்புல. ஆதியும் சரி பாரதியும் சரி 2 பேரும் லைட்டாக வந்து கண் கலங்குறாங்கன்னே சொல்லலாம். தம்பி நீங்கள் வந்து எனக்காக வந்து விருப்பப்பட்டு நான் அழைச்சேன், இதை மதித்து வந்திருக்குது, நீங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமான விஷயம், முதல்ல வந்து வீட்டுக்குள்ளே வந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னோன்னே போமா என்ன பார்த்துக்கிட்டு இருக்க, அழைச்சிட்டு போ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கேசவன் 3 பேரையும் வந்து எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து உட்காடுறாங்க. உட்காந்ததுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஆதி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். தாங்க முடியலம்மா, எனக்கு நீங்கள் எப்படிம்மா இப்படிலாம் வந்து ஆதி இப்படி அழைச்சிட்டு வந்து கஷ்டப்படுத்துறீங்க, நீ சும்மா இருடா, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு, அதனால் நீ அவனை வந்து தேவையில்லாமல் ஃபீல் பண்ணாத, நான் ஆதியை வந்து இப்படிலாம் பார்த்ததே இல்லைன்னு நான் தான் சொல்கிறேன்ல, அமைதியாக இருந்தோன்னா ஆதி வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அம்மா பாரதியை வந்து இப்படி மனக்கோலத்தில் பார்த்தோன்னா வந்து எனக்கு மனசே உடஞ்சி போயிடுச்சு, பட் இருந்தாலும் நீ சொன்னங்கிற ஒரே வார்த்தைக்காக மட்டும்தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னோன்னே சரி சரி அதெல்லாம் ஃபீல் பண்ணாத, யார் அவன் பார்த்தாலே ஒரு மாதிரியாக ரவுடி பைய மாதிரி இருக்கான் அப்படின்னோன்னே அவன் தாம்மா கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படின்னு சொன்னோன்னே ஓ அப்படியா, என்ன இவ்வளோ தப்பாக இருக்குது அப்படின்னு அங்கே உள்ள மக்கள்லேருந்து எல்லோரும் வந்து சொந்தக்காரங்கள்லாம் பேச ஆரம்பிச்சுறாங்க. ஆமாம் இந்த பொண்ணு வந்து அப்பா அம்மாவுக்கு கூட வந்து தெரியாத லெவலுக்கு இவங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாமே, இப்படியா நடந்துக்கணும் அப்படின்னோன்னே ரத்னம் ஏன் இவ்வளோ அவசரமாக இந்த கல்யாணத்தை பண்ணுறான், அந்த பொண்ணு வந்து அவன் வந்து வாசு போனோடனே இந்த வீட்டை விட்டு போயிருக்கணும், இங்கே வீட்டில் இருக்கிறனால தான் வந்து அவள் பண்ண ஒரே தப்பு, அதனால தான் இந்த மாதிரிலாம் முடிவு பண்ணுறாங்க, இதுவே அவன் பொண்ணாக இருந்தால் இந்த மாதிரி முடிவு பண்ணுவானா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்போ வந்து தமிழ் வந்து காணுமே அப்படின்னு தேடிட்டு இருப்ப கரெக்டாக வந்து தமிழ் ஓடி வந்துடுறாங்க. ஆதிக்கிட்ட ஓடி வந்தோடனே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறப்ப கரெக்டாக வந்து ஃப்ரெண்டு முன்ன பின்ன திரும்பி பார்த்துட்டு அது வந்து
அப்படின்னு ஆரம்பிக்கிறப்ப டக்குன்னு வந்து துரை வந்துடுறாங்க. வந்து என்ன இங்கே பேசிகிட்டு இருக்க, வா போகலான்னு கை பிடிச்சி அழைச்சிட்டு போயிடுறாங்க. வாசு வந்து டக்குன்னு ஒரு செகண்ட் வந்து ஆதி உடம்புக்குள்ளே வந்துட்டாப்புல. வந்தோடனே வந்து சரி ஒரு நிமிஷம் இருங்க வரேன்ட்டு வந்து காரை திறக்கிறாங்க. காரை திறந்துட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு காருக்குள்ளேருந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து அப்பா அப்படின்னு கூப்பிட்றாப்புல ரத்னா கண்ணுக்கு வந்து வாசு மாதிரியே தெரியுறாங்க. அதில் வந்து புல்லரிச்சு போயிடுறாரு. தம்பி என் பையனே கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, இதனால் என்ன என்னையும் பையன் நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில் உள்ள கிஃப்ட்டு உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னப்பா இது அப்படின்னோடனே அதை திறந்து பார்க்குறாங்க. அது வந்து வாசு எப்போதுமே ஒவ்வொருத்தரையும் வாங்கிட்டு வருது, அவருக்கு பிடிச்சது வந்து வேறு யாருக்குமே இது தெரியாதேப்பா, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு அப்படின்னு கேட்டோன்னே இது என்ன அப்பாவுக்கு பையனை பற்றி தெரியாதா என்ன அப்படிங்கிறப்பல ஆதி அதெல்லாம் உங்களை கூப்பிடக்கூடாதா அப்பான்னு அப்படின்னு. தாராளமாக கூப்பிடலாம் தம்பி, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சந்தோஷமாக அதை வாங்கி வச்சிடுறாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக தனம் வந்தோன்னே இவங்களை உள்ளே போய் அழைச்சிட்டு போய் உட்கார வை அப்படின்னோடனே உள்ளே போகிறாங்க. போனப்போ அதே சமயத்தில் வந்து மணி வந்து பார்த்துடுறாப்புல. நம்ம ஆதியை பார்த்து கடுப்பாகிட்டே உக்காந்துட்ருக்காங்க. ஆனால் ஆதி வந்து ஃபுல்லாகவே வாசுவாகவே நிற்கிறதுனால வந்து அடி வாங்கினது எல்லாமே ஞாபகம் வருது. கிட்டக்க போய் பார்க்கலான்னா பயமாக இருக்கே, அடிச்சுவிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு அவன் உட்காந்துருக்க தோரணையை பார்த்தாலே வாசு உட்காந்துருக்க மாதிரியே இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ மணி வந்து இவனை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணலான்னு பார்த்தேன், கல்யாணம் முடியட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத, கல்யாணத்தை முதல்ல நடத்து, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு மணி சொல்லிவிட்டு போயிடுறாங்க. அந்த சமயத்தில் தனம் வராங்க. தனம் வந்தோடனே எதுக்கும் நீ வந்து இவன்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கலாம், நான் இவனெல்லாம் பார்த்துக்கிறேன், அதோட முக்கியம் வந்து நீ பாரதியை வந்து கொஞ்சம் அப்பப்போ கண்காணிச்சிக்கிட்டுரு, அப்போ தான் வந்து எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னோடனே சரி நான் அதெல்லாம் சொல்லிட்டேன்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தனம் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. பாரதிக்கு வந்து நலங்கள்லாம் வச்சிடுறாங்க. அந்த சமயத்தில் வந்து ஆதி வந்து இந்த பக்கம் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறத வந்து பார்த்து ரசிக்கிறாப்புல நம்ம ரத்னம். அவர் கண்ணுக்கு வந்து வாசுவாகவே தெரிகிறதுனால வந்து சந்தோஷமாக இருக்காங்க. இதை ஆதியும் வந்து புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமேட்டு டக்குன்னு ஃபோனை வந்து வச்சுட்டு சிரிக்கிறாப்புல. அதை பார்த்து இவரும் சிரிக்கிறாப்புல. கேசவன் வந்து கேட்குறாப்புல, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ மாட்டுக்கும் உன் இஷ்டத்துக்கு வந்து வர்ற வழியில் காரில் வந்து அல்வா வாங்கணும்னு அடம் பிடிச்சி நிப்பாட்டேன்னா இங்கே வந்தால் இவருக்கு அல்வா கொடுக்குற, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, கேட்டால் நான் தான் வாங்கினேங்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியலடா, நான் எப்படி இங்கே வந்தேன் நிற்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், என்னை பார்த்தா என்னது பைத்தியம் மாதிரி தெரியுதா அப்படின்னோடனே இல்லைடா எனக்கு வந்து நான் எப்படி இங்கே வந்தேன்னே எனக்கு தெரில அப்படின்னதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே உள்ளே வந்துடுறாப்புல. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு கேசவனை வந்து எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியலையேன்னு ஃபீல் பண்ணி யோசிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அதே சமயத்தில் வெளியில் வந்து லதா வந்து இந்த பாரதிக்கு சுத்தமாக என்னை வந்து ஆதி பக்கத்தில் வந்து நின்று கல்யாணம் பண்ணணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டேன், கடைசியில் வந்து இப்படி துறை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறானே, இதை என்னால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல, நீ ஏதாவது பண்ணலாம்ல அப்படின்னோடனே எனக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த ஆதி வேற என்ன நடவடிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கான், கேட்டால் எனக்கு எதுவுமே தெரியலங்கிறான், அவன் மாட்டுக்கும் இஷ்டத்துக்கு கடைக்கு போய் வாங்குறான், இதை எடுத்துகிட்டு வந்து இவர்கிட்ட கொடுக்குறான், கேட்டால் நான் தான் வந்து வாங்கி கொடுத்தேன்னான்னு கேட்குறான், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாங்க. அதோட வந்து பரபரப்பு ஆதி வந்து வாசுவா மாதிரி நிற்கிறதோட எபிசோட முடிக்கிறாங்க.